அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம சாயா கிரக விதியை பார்க்க போகிறோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உண்மையான கேபி ஜோதிடத்தில் சாயா கிரக விதி அப்படின்றது ரொம்ப ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விதிங்க. சாயா கிரகம் அப்படின்றது ராகு மற்றும் கேது, இது நிழல் கிரகமாக இருக்குது. இதுக்கு பார்த்தோன்னா இது ஒரு முழுமையான கிரகம் கிடையாது, ஒரு நிழல் கிரகம். அப்படின்ற போது இதுக்கு ஒரு ஆதிபத்திய வீடு அப்படின்றது இல்லைங்க. ஆதிபத்திய வீடு இல்லாததால் இதுக்கு மட்டும் சில ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சாயா கிரகங்கள், இது ராகு மற்றும் கேது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாயா கிரகங்கள் எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசியுடைய அதிபதி வேலையை செய்யும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து இந்த சாயா கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும். இப்போ எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இந்த சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த ராகு சிம்ம ராசியில் விழுந்திருக்குது. அப்போ ராகு சூரியனாக செயல்படுவார். இது ஃபஸ்ட்டு விஷயம். ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரமும் சூரியன். அகைன் சூரியனாகவே நமக்கு ரொம்ப வலுவாக செயல்படுத்துவார் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, இந்த சாயா கிரகத்தை எதனா கிரகம் பார்வை செலுத்துது அப்படின்னா அந்த கிரகமாகவும் அவர் செயல்படுவார். அதுக்கடுத்து சாயா கிரகத்துக்கு கூடவே எதனா கிரகம் சேர்ந்துருக்குது. இப்போ இந்த ராகுன்ற கிரகத்து கூட சுக்கிரன் மற்றும் புதன் சேர்ந்துருக்குது. அப்போ ராகு சுக்கிரனாகவும் செயல்படுவார், புதனாகவும் செயல்படுவார் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து சாயா கிரகங்களின் நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதோடைய வேலையை செய்யும். இப்போ சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். அதே மாதிரி கேதுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி, மகம், மூலம். அந்த நட்சத்திரம் எதனா கிரகம் இருந்தாலும் அதுவாகவும் அவர் செயல்படுவார். இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ஜாதத்தில் கேதுன்ற கிரகத்தை மட்டும் எடுத்துக்கலாம். கேது என்னவா செயல்படுவார் சாயா கிரக விதியின் அடிப்படையில்? முதல்ல கேது இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. கேது சனியாக செயல்படுவார். இது ஃபஸ்ட்டு விஷயம். கேது விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். அப்போ கேது குருவாக செயல்படுவார். இது ரெண்டாவது விஷயம். கேது கூட கேது எதனா கிரகம் பார்வை செலுத்துதா இந்த சாயா கிரகத்தைனா, கேதுன்ற கிரகத்தை 7ஆம் பார்வையாக சுக்கிரன் மற்றும் புதன் பார்வை செலுத்துறாரு. மற்றபடி செவ்வாய், குரு, சனி எதுவும் பார்க்காது. அப்போ கேதுன்ற கிரகம் சுக்கிரனாக செயல்படுவார், புதனாக செயல்படுவார். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கேதுன்ற கிரகத்து கூடவே இந்த கும்ப ராசியிலே எதனா கிரகம் சேர்ந்துருக்குதா அப்படின்னு பார்த்தா கும்ப ராசியில் எந்த கிரகமும் இல்லை. அப்போ அந்த ரூல் வராது. அதுக்கடுத்து கேதுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் எந்த கிரகமும் இல்லை. அதுக்கடுத்து சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் எந்த கிரகமும் இல்லை. அதுக்கடுத்து தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் எந்த கிரகமும் இல்லை. அவ்வளோதான். இப்போ ஓவராலாக எடுத்தோம்னா கேது சனியாக செயல்படும், குருவாக செயல்படும், அதுக்கடுத்து புதனாக செயல்படும், சுக்கிரனாக செயல்படும். இதை நம்ம சொல்லணும். இது எப்படி பலன் பார்க்கறது அப்படி